விஜய்க்கு கூடுற கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தானுங்க. இப்போ மொத்த கூட்டமும் ஓட்டாக மாறிக்கிட்டு இருக்குடா. இன்னொருத்தனோட ஸ்டேட்மெண்ட் கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், விஜய் மட்டும் 10 தொகுதி ஜெயிச்சிட்டா இனிமேல் நான் அரசியல் பேசுறது விட்டுறேன்னு சொன்னான். அந்த நாயெல்லாம் இனிமேல் அரசியல் பேசட்டும், செருப்பாலே அடிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தரவன் காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லுன்னு சொன்னான். காலம் பேசலை கண்ணா, காத்திருந்து பதில் சொல்லுது. டேய் மண்டையா, எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கோ. இன்னொருத்தரவன் இருக்கான், சாட்டை துரைமுருகன் சொல்லிட்டு, நீ எல்லாம் ஒரு மாதத்துக்கு தாவேக்காக்காரங்கிட்ட மாட்டாத. உன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சே கொண்டுடுவானுங்க, அடிச்சே ஓட விட்டுருவானுங்க. எங்கேயாவது போயிட்டு தலைமறைவாயிடு, உனக்கெல்லாம் இதுதான் நல்லது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் 110 தொகுதிக்கு மேலே முன்னிலையில் போய்கிட்டு இருக்கு. இதே நிலைமை கண்டினியூவாக போனால் 140லேருந்து 150 தொகுதி தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தனி பெரும்பான்மையோட ஒரு கட்சி அரசியல் அமைச்சதுன்னா அதிமுகவுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வெற்றி நிச்சயம், கான்ஃபிடன்ஸாக இருங்க, நல்லதே நடக்கும். தமிழகத்தின் புதிய முதலமைச்சர் தளபதி தலைவர் விஜய் அவர்கள்.